நேற்று சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய தம்பி பாப்பாவுக்கு காது குத்து வச்சுருந்தாங்க. நமக்குமே பத்திரிக்கை கொடுத்து கண்டிப்பாக வந்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சின்னதாக ஒரு கிஃப்ட்டை ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நானும் பாப்பாவும், தம்பி கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னிட்டா நானும் பாப்பாவும் ரெடியாகி கிளம்பி போனோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடினாங்க. பெரிய மண்டபத்தில் தான் வச்சுருந்தாங்க. ரொம்பவே கூட்டமும் அதிகமாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் நம்மளை வரவேற்றாரு. உள்ளே போனால் இந்த மாதிரி தான் காது குத்து ஃபங்க்ஷன். ரொம்ப கிராண்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமாக செஞ்சாங்க, நல்லாவும் செஞ்சாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வரவேற்பும் நல்லா கொடுத்தாங்க. நம்ம பாப்பாவுடைய ஃப்ரெண்டோடைய அப்பா அம்மா நல்லாவே கவனிச்சாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் விசேஷன்னா கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் சாப்பாடு ஐட்டம் தான் போடுவாங்க. காது குத்துன்னா கண்டிப்பாக பிரியாணி தான் போடுவாங்கன்னு தெரியும். நம்ம நினச்ச மாதிரியே அதே மாதிரியே நமக்கு பிரியாணி தான் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி போட்டாங்க. நம்ம இலையில பார்த்தீங்கன்னா வெறும் பீஸ் மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் பக்கத்து வீட்டு இலையில பார்த்தீங்கன்னா பெரிய லெக் பீஸே வந்துச்சு. இது நம்மளுடைய நேரம் போல் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா மன திருப்தியோடு நல்லா சாப்பிட்டோம். ஒரே ஒரு மன வருத்தம், அந்த பக்கத்து வீட்டு இலையில இருந்த லெக் பீஸ் நம்ம இலைக்கு வந்திருந்தா இன்னுமே சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பீடான்னு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க வெளியில். நான் இது வரைக்கும் அந்த பீடாலாம் யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு பீடான்னா அவ்வளோவா பழக்கம் இல்லை, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்லாவும் இருந்தது. சாப்பிட்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 129 ரூபா 179 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி அதுக்குள்ளார போயிட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த செப்பல்ஸு, அப்புறம் ஸ்டீல்ஸ் ஐட்டம், டப்பாக்கள் மாதிரி நிறைய, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள், அப்புறம் நிறைய ஷோக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாகலாம் எதுவும் இல்லை. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி 130 ரூபா தானே, அதுக்கேற்ற மாதிரி அதான் 129 ரூபா. அவங்க வாங்குறது 130 ரூபாயாக வாங்கிடுறாங்க நம்மக்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி பரவாயில்லாமல் தான் இருந்தது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் செட்டாக, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீங்கான் ஐட்டம் ஒரு சிலது, அப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் நிறையவே இருந்தது ஓரளவுக்கு. இந்த கிளாஸ் ஐட்டம்லாம் ஓரளவுக்கு நிறையவே இருந்தது. ஓரளவுக்கு இருந்தது, ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் இருந்தது. ஏதாச்சும் கிளாஸ் ஐட்டம்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்றும் எங்களுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஷோவுக்கு வைக்கிற மாதிரி ஏதாச்சும் 1-2 பொம்மை அப்படியும் இருந்தது. அதுவுமே எங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகலை. இந்த டப்பாக்கள் எல்லாம் ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி டப்பாலாம் நான் அவ்வளோவா யூஸ் பண்ணலை. எங்கிட்ட ஸ்டீல் ஐட்டமே ஓரளவுக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கலை. பொம்மையெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. நம்ம வீட்டில் என்ன சின்ன குழந்தையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த நம்ம லாஸ்ட்டாக வாங்கினது இந்த செடி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவும், அது கூட இந்த கொசு அடிக்கிற பேட்டும் வாங்கிட்டு தாங்க வந்தோம். வேறு ஐட்டம் எதுவும் நம்ம சரியாக வாங்கலை. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.